வணக்கம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஹோண்டா டியோ 1/5 மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள்கள் என்ன விலை, எங்கே விற்பனைக்காக இருக்கு என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் கூடுதலான டியோ பைக்குகள் இறக்கி இருக்கிறீர்கள். என்னென்ன விலையில் என்னென்ன மாடல் வந்திருக்கு டியோவில்? டியோவில் என்ன 110 நிற்கிது, 125 நிற்கிது. எல்லாம் 2026 வந்தது தான். அதை விட எல்லா கலர்லையும் இருக்குது, பார்க்கவே தெரியுது. கூடுதலாக எல்லா கலர்கள்லையும் இறக்கி இருக்கிறீங்க. அதை விட இதெல்லாம் புக்கிங்காக நேரம் எடுக்கலாமா? இது வந்து நேரம் வந்து எடுக்கலாம், உடனே எடுக்கக்கூடியதாக இருக்குது மேன். இப்போ கூடுதலாக நீங்கள் 1/5 வந்து இப்போ 2026 கூட இறக்குமதி ஆகின சைக்கிள். இது வந்து 1/5, மற்றெல்லாம் 110 சிசி. இதுகள் பெட்ரோல் நல்லா பாவிக்கும். 50 கிலோமீட்டர்கிட்ட பெட்ரோல் பாவிக்கும் மேன். பெட்ரோல் வந்து 50 கிலோமீட்டரில் கிட்ட பாவிக்கும். அதை விட எல்லா கலர்லையும் இருக்குது. இது வந்து டியோவில் கூடுதலாக இந்த கலர் வந்து கூட எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் டியோ 1/5. இதுதான் கடைசியாக வந்த மாடல் டியோவில். அதை விட சைலன்சர்லேயும் சில வித்தியாசம் பெறுது. இது வந்து டபுள் ஓட்ட வரும் சைலன்சர் 1/5. இது வந்து 110 சிசி. அதை விட 110 சிசியில் 2 இருக்குது. ஒன்று மேனுவல் மீட்டர், ஒன்று டிஜிட்டல் மீட்டர். இது வந்து டிஜிட்டல் மீட்டர், இது வந்து மேனுவல் மீட்டர். இப்போ என்னென்ன விலை என்னென்னமா? இப்போ வந்து இங்கே கடை வந்து யாழ்ப்பாணம் நாவலர் ரோட்ல இருக்கு. இது வந்து லீசிங் என்னமா எடுக்கக்கூடிய மாதிரி? இது வந்து நார்மலா 3 லட்சம் எடுக்க. இப்போ வந்து 50 தான் லீஸ் தான். ஓமா, இதுகளுக்கு இப்போ 3 லட்சம் லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வசதி நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? இப்போ அதை விட இந்த சைக்கிள் வந்து எல்லாத்தின விலைகளையும் சொல்லுங்க. முதல் 1/5 என்ன விலை? 1/5 வந்து 9,50,000. 9,50,000 ரூபா 1/5. இதில் 110 சிசியில் டிஜிட்டல் மீட்டர் 8,50,000 ரூபா. இது 110 சிசியில் மேனுவல் மீட்டர். இது என்ன விலை? இது வந்து 8 லட்சம். அதை விட இந்த மைக் கலர், இது வந்து டியோவில் கூட எல்லாரும் விரும்பக்கூடிய கலர். இது என்ன விலை? இது வந்து 8,60,000. 8,60,000 ரூபா. கலர் விலையில் எல்லாம் பிராண்ட் நியூ 2026 இறக்குமதி செய்யப்பட்டது. கூடுதலாக எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போ கூடுதலாக எல்லா சைக்கிளும் வந்து யாழ்ப்பாணத்தில் இறக்குமதியாகி விற்பனைக்காக வந்திருக்கு. அதை விட இந்த கொண்டா என்னப்பா, இது வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, ஓடாத சைக்கிள். இப்போ நீங்கள் அவசரமாக ரெஜிஸ்டர் பண்ணி இதுன்றதுக்கு அவசரமாக சைக்கிள் வேணும். இப்போ கூடுதல் வெளிநாடுலேருந்து வந்திருப்பியல் கூட வினைக்கடையில் அது 15 நாள் புத்தகம் பெற வேணுமென்றது வரும் மட்டும் அப்படியான ஆக்களுக்கு இது ரெஜிஸ்டர் பண்ணியே இருக்குது. அதாவது இவ கடையால் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கினா இது வந்து 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த சைக்கிளுக்கு இப்போ என்ன, இப்போ ஓடினபடியாக புதுசாகவே இருக்குது. இதில் வித்தியாசம் இல்லை, புதுசு மாதிரியே இருக்குது. இது என்னம்மா, என்ன விலையில்? 8,30,000. 8,30,000 ரூபான்னா 60,000 30,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்களா? 8,30,000 ரூபா. அதை விட கூடுதலாக எல்லா சைக்கிளும் பார்த்துருப்பீங்க. அதை விட இன்னும் புதிய சைக்கிள்கள் இருக்குது. யமஹா ZR. இது வந்து பிராண்ட் நியூ யமஹா ZR BKO. அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, ஓடையில் 900 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. அதை விட உங்களுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஏனெண்டா இப்போ கடையால் ரெஜிஸ்டர் பண்ணி கூட வச்சுக்கணும். ஏனெண்டா உங்களுக்கு இந்த கூடுதலான சைக்கிள் நிற்கிறபடியாக என் பேரில் வச்சுக்கிறது என்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து ZR BKO. ஆனால் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணினபடியாக கொஞ்சம் விலை குறைவு. இது ZR தான் நிஜமா? இது என்ன மாதிரி தம்பி, என்ன விலை? இது வந்து 7,20,000. 7,20,000 ரூபா. அதை விட இதெல்லாம் பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய சைக்கிள்கள். அதை விட வேட்டு 45-50 விலையும். அதை விட வேட்ட செகண்ட் ஹேண்டாக டியோக்கள் கூடுதலாக இருக்குது, குறைஞ்ச விலையில். எல்லாத்தின் விலையிலையும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு வந்து லீசிங் என்ன மாதிரி தம்பி எடுக்கலாம்? இருக்கு 4 லட்சம். 4 லட்சம். அதை இது விலை நீங்கள் சொல்கிறது 7,20,000. 320 கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குமே. அதை விட இங்கே கூடுதலான புதிய சைக்கிள்கள்லாம் இன்றைக்கி. அதை விட ஒரு R15 ஒன்று புதுசாக நிற்க. என்ன மாதிரி தம்பி, எவ்வளோ ஓடி இருக்கு? அது வந்து 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புதுசாகவே நிற்கி வேட்ட தம்பி. இப்போ இந்த R15 என்ன விலை தம்பி? இது வந்து 17 லட்சம். 17 லட்சம். R15 17 லட்சம். உங்களுக்கு வெறும் 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. புதுசாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும் 1000 கிலோமீட்டர்னால் பெருசாக உங்களுக்கு தேவையான விருந்திருக்கு. அது புதுசாகவே இருக்கும். அதை விட ஒரு டியூ கொண்டு இருக்குது 1/5. என்ன விலை தம்பி? அதாவது 11,80. அதுவும் 2020 பதிவு. 2020 ரீசர் பண்ணது 1/5. அதை விட இந்த R15 எல்லாம் 2026 ஆண்டா. அதை விட யமஹா MT இது வந்து ரீசர் பண்ணியிருக்கு.
ஐஎம் மேன் எம்டி கூட தேடிக்கொண்டிருப்பீர்கள். இது என்ன விலை தம்பி? 1250. இது வந்து இந்த எம்டி 1250 R1/17 டியூ 1180. அதை விட கூடுதலான சைக்கிள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். யாழ்ப்பாணத்திலேயே கூடுதலான புதிய டியோக்கள், அதை விட நல்ல நிலையில் உள்ள பிராண்டி கண்டிஷனில் நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் நாவலர் ரோட்டில் உள்ள கடையில் விற்பனைக்காக வந்திருக்கு. அதை விட தம்பி இப்போ பாவித்த டியோக்கள் கூட இருக்குது, எல்லாம் புதிய நம்பர்களில் BH நம்பர்களில். இது என்ன விலையில் இருக்குது? 7 லட்சம் மேன். 7 லட்சம் எல்லாம். இது வந்து டியோவில் நல்ல கலர், மைக் கலர்ன்றது கொஞ்சம் எல்லோரும் விரும்பக்கூடிய கலரு. மற்ற இந்த BH நம்பர் 690. 690 விலையெல்லாம் போட்டுருக்குன்னா, அதை விட இந்த டியோ வந்து 630. இந்த நிற்கிற சைக்கிள் எல்லாம் நீங்கள் ஓடினாலும் பதிவு செய்தாலும் எல்லாம் புதிய நம்பர்கள், நல்ல நிலையில் தான் இருக்குது. அடுத்த டியோ பார்ப்போம். இது வந்து 685. இது வந்து பச்சை கலர். அதை விட கூடுதலான டியோக்கள் இருக்குது. அதை விட ஒரு ஆக்டிவ் இது டியோ ஒன்று நிற்கி சிவப்பு கலர். இது வந்து 620. அதை விட ஆக்டிவ் ஆகி ஒன்று இருக்குது 490. கூடுதலான சைக்கிள் இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் நான் சொல்லி கொண்டு போகிறேன். அதை விட ஒரு ஸ்கூட்டி ப்ளஸ் ஒன்று இருக்குது 4,30,000 ரூபா. கூடுதலாக BJA நம்பர் கூடுதலாக உங்களுக்கு தெரியும். கூடுதலாக 100 சிசிக்கு உட்பட்ட லைசன்ஸ் வச்சுக்கிறார்கள் இந்த சைக்கிளை தேடுவீர்கள். இது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதாவது BJ நம்பர் 2021 பதிவு, கடைசி பதிவு. இந்த ஸ்கூட்டி இப்போ வாரையில் கூடுதலான ஆக்கள், பயாசான ஆக்கள்லேருந்து சின்ன ஆக்கள்லேருந்து எல்லாரும் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட இந்த லைசன்ஸ் வந்து 100 சிசிக்கு கீழ்பட்ட லைசன்ஸ்கார கூட தேடி திரிகிறது இந்த ஸ்கூட்டி சைக்கிளில் தான். அதை விட இன்டோ கொண்டு இருக்குது புதுசாக. அதாவது BA நம்பர் 7,60,000 ரூபா. அதாவது Yamaha பைசர் ஒன்று இருக்குது 5,20,000 ரூபா. அதை விட இது வந்து 5,20,000 ஒரு 5 லட்சத்துக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சைக்கிளில் பாருங்கள், சைக்கிள் எல்லாம் க்ளீனான முறையிலான இருக்குது. இந்த 760 ஃபோட்டோ வந்து 7,50,000 ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 5-10 வித்தியாசப்படும் நீங்கள் இதில் போட்டிருக்கிற விலையில விட. கூடுதலாக ஸ்கூட்டி எடுக்கிறாங்களுக்கு இது நல்ல பொருத்தமான சைக்கிளாக இருக்கும். அதை விட இந்த ஹீரோ சூம் கூடுதலாக எல்லாம் 2026 வந்த சைக்கிள். 25-26. இது வந்து 26 வந்தது 6,20,000 ரூபா. இது வந்து எல்லாம் ரீசப் பண்ணி சில 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதை விட எலக்ட்ரிக் பைக்கில் ஒன்று இருக்குது, அதாவது ஜாடியாண்ட. இதோட விலை வந்து 4,70,000 ரூபா. அதை விட டிஸ்கவர் ஒன்று இருக்குது 4,60,000 ரூபா. கூடுதலான சைக்கிள் நான் உங்களுக்கு விலையை மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இது வந்து 3,40,000 ரூபா. ஹீரோ கொண்டா ஒன்று நிற்கும். ஹீரோ கொண்டா இப்போ வாதையில் ஹீரோ கொண்டா 3,40,000 ரூபா. அதை விட ஒரிஜினல் ஜப்பானில் கொண்டா PCX ஒன்று நிற்கும். கூடுதல் அவங்களுக்கு தெரியும் கூட எல்லாம் விரும்பக்கூடிய சைக்கிள், சாஃப்டான சைக்கிள், லாங் ட்ரிப் எல்லாம் ஓடக்கூடிய சைக்கிள். இது வந்து போட்டிருக்கிற விலை வந்து 16 லட்சம் ரூபா. இதோட உண்மையான விலை புதுசுன்ற விலை வந்து 22 லட்சம் ரூபா போகுது புதிய விலை. இது வந்து வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடினபடியே இவன் வந்து 5 லட்சம் ரூபா குறைச்சி போட்டிருக்கினா. இந்த PCX விலை 16 லட்சம் ரூபா. இதுக்கெல்லாம் 5 லட்சம் 6 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்குது. கூடுதலாக இப்போ இதெல்லாம் இன்செக்ஷன் மாடலில் இப்போ வாரது பெட்ரோல் நல்லா பாவிக்கும். 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் கிட்ட பெட்ரோல் பாவிக்கும். அதை விட நொன் சொப்பாக ஓடிக்கொள்ளலாம். எல்லாம் இன்ஜின் ஆயில் கூலரோடு வருது. அதை விட இன்னும் TVS இந்த பெகோ கூட நிற்கு. பெகோவில் 2015-16 ஆண்டில் இருந்திருக்கு. இந்த பெகோ வந்து 4,50,000 ரூபா. கூடுதலான ஆக்கள் யாழ்ப்பாணத்தில் சரி எல்லாம் கூட பெகோ விரும்புகிறது. ஒரு இரும்பான சைக்கிள், நல்லா லாங் ட்ரிப் அடிக்கக்கூடிய சைக்கிள், ஹெவியான சைக்கிள். இந்த பெகோ வந்து 6,30,000 ரூபா. BG நம்பர் 2018 ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. சைக்கிள் க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட இன்னும் 2019 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பெகோ ஒன்று இருக்குது 6,50,000 ரூபா. சைக்கிளில் பாருங்கள் க்ளீனாக, சைக்கிளில் நீட்டான முறையில் இருக்குது. பாருங்கள் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. நீங்கள் கூட சைக்கிள் தூர இடங்களில் இருந்து வர்றதுனால நான் சைக்கிளில் அழகாக காட்டுவேன். ஏன்னா 5-10 கூடினாலும் சைக்கிள் வந்து க்ளீனான சைக்கிளில் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு என்ன நல்லது. அதோட ஹீரோ ப்ளஸர் ஒன்று இருக்குது
3,80,000 ரூபா. 3,80,000 ரூபா எல்லாம் புதுசாகவே இருக்குது. உங்களுக்கு கூடுதலாக நாட்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க. இந்த புலாசார் இதெல்லாம் கூட அந்த நார்மலான எல்லாரும் ஓடக்கூடிய சைக்கிள், பொம்பளைகள் கூட விரும்பக்கூடிய சைக்கிள். இந்த ஹீரோ வந்து எல்லாம் இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஸ்கூட்டி மாதிரி லைசன்ஸ் 100cc லைசன்ஸுக்கு உட்பட்டாக்களுக்கு சுகமாக இருக்கும், ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட பல்சர் 150 கூடுதலான ஆக்கள் கேட்குறது 150. இதெல்லாம் நல்ல நிலையில் இருக்குது. இந்த விலையில் பார்ப்போம். இந்த பாருங்க 150 வந்து 4,40,000 ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது. 4,50,000 ரூபா போட்டிருக்குன்னா எல்லாம் பிராண்ட் நியூவாக இருக்குது. அதாவது ஒரு கை பாவனையில் இருந்த சைக்கிள்கள். கூடுதலாக உங்களுக்கு சைக்கிளை நான் ஏன் வழியாக காட்டுறேன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து க்ளீனான சைக்கிள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இது பல்சர் 220 வந்து 6,00,000 ரூபா போட்டிருக்குன்னா இதெல்லாம் 5 வெட்டக்கூடியதாக இருக்கும். விலை வந்து நீங்கள் நேராக வந்து கிடைக்கும் போது அதை விட ஹீரோ ஒன்று இருக்குது. HF டிலக்ஸ் வந்து 4,30,000 ரூபா. இன்னும் வந்து ஜப்பான் சைக்கிள் கூட ஜப்பான் பிரியர்கள் இருக்கியல் இந்த குவாலிட்டி வந்து இதோட விலை வந்து 6,00,000 ரூபா. இது வந்து விலை வந்து காய்ச்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. 250cc. இது வந்து எல்லாருக்கும் தெரியாது. இதில் அனுபவம் உள்ளவன் வந்து இந்த சைக்கிளை தேடிக்கொண்டிருப்பீர்கள். இதை வந்து நீங்கள் இந்த நான் கடை நம்பர் இருக்கு எல்லாம் க்ளீனாக இருக்கு. ஒரிஜினல் பார்ட்ஸுகளோட இருக்குது. 6,00,000 ரூபா. அதை விட ஜமா பேசர் ஒன்று இருக்குது. இது வந்து BIX, அதாவது 2020 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. 8,70,000 ரூபா. உங்களுக்கு பார்க்க சைக்கிளை பாருங்கள். சைக்கிள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. 550 எடுக்கலாம். மற்ற இப்போ நிற்கிற சைக்கிளுக்கெல்லாம் லீசிங் வசதி நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? லீசிங் வசதி வந்து செய்து தருவீங்கன்னா 2010க்கு பிறகு எல்லாத்தையும் லீசிங் போடக்கூடியதாக இருக்கு. ஒரு மணிக்கு அதில் எல்லாம் செய்து தரக்கூடிய அந்த சொல்லியிருக்கு. நம்ம அதை விட கூடுதலான சைக்கிள் இருக்குது, பார்த்துருப்பியா. அதை விட புத்தம் புதிய டியோ பைக்கில் யாழ்ப்பாணத்திலேயே கூடுதலான டியோ பைக் நிற்கிறது இப்போ வேட்டை தான். அதை விட டியோவில் 2026 வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 1000-2000 கிலோமீட்டர் ஓடினது கொஞ்சம் விலை வெட்டி தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது. உங்களுக்கு எடுத்த உடனே ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட டியோவில் எல்லா கலரும் இருக்குது. அதை விட கூடுதலாக இந்த விவசாயம் செய்கிறார்கள், இந்த லோட் போடுறாங்க வயசானாக்களுக்கு இது என்ன விலையில் இருக்குது? 1,50,000 ரூபாயிலேருந்து இருக்குது. 1,30,000 2 லட்சம் தான் கடை விலை. 1,30,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா மட்டும். இங்கே இந்த TVS KV20 XL100 உங்களுக்கு தெரியும், 70cc. 70cc. அதை விட ஜப்பான் இந்த 48cc என்ன விலை? என்ன ஓ என்ன விலை? ஓகே, கொஞ்சம் வயசானாக்கள் 18 வயசுக்கு மேலே உள்ளாக்கள் ஓடலாம். என்ன விலை இது? இது 3 லட்சம் சொல்கிறோம் ஆரம்ப விலை. ஆரம்ப விலையே 3 லட்சம் ரூபா. இது ஒரிஜினல் ஜப்பான் 2025 இவ பொண்ணு வந்து 26 இவ கடையில் வச்சு விற்கணும். 48cc. பெட்ரோல் வந்து 65-70 கிட்ட பெட்ரோல் பாவிக்கும். ஓ செலஸ்டான். அதாவது முதல் வந்து 2 ஸ்ட்ரோக் வந்தது, இப்போ 4 ஸ்ட்ரோக்கில் வருது, செலஸ்டாட்டில் வருது. அதோட பார்த்துருப்பீங்க 1,50,000 ரூபா, 1,30,000 ரூபா, 2 லட்சம் ரூபாயில இருந்துருக்கு. அதை விட இந்த இன்ட்ரோக்கு என்ன விலை? என்ன BIX 2020 ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. ஒரிஜினல் இந்தியன் 5,50,000 ரூபா. 4,30,000 லீசிங் தருவாங்க. லீசிங் 4 எடுக்கலாம். 1,10,000 காணும். அதை விட ஒரு LML ஒன்று இருக்கு. கூடுதலாக அந்த நாள் ஆக்களுக்கு தெரியும். 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஒரிஜினல் LML வந்து 1,70,000 ரூபாய்க்கு இருக்கு. அதை விட கீரை கொண்ட CV செட் ஒன்று இருக்கு. இது வந்து 3 லட்சம் ரூபா. இன்னும் கூடுதலான சைக்கிள்கள் இருக்குது. இந்த சைக்கிள்களை பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கதையக்கூடியதாக இருக்குது. 077 625 25 37, 077 49 27 036, 077 039 36 97. இந்த கடை வந்து நாவல் ரோட் சந்தியில் இருக்குது. இந்த சைக்கிள்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஏற்கனவே நம்பருக்கு கால் பண்ணி கதையுங்க. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.